ஏப்பா அந்த ஆயா இறந்தாங்களா ஆத்தா? ஆமாம், பால்காரம்மா வீடு தானே. பால்காரம்மா வீட்டில் ஆத்தா இறந்துட்டாங்களா? ஆமாம், அதைத்தான் சொல்லுங்க. அப்படின்னு எப்படி இறந்தாங்க, என்ன விவரம்? அது இன்னும் வரப்பில் நடந்து போச்சாமா. கால் பசி கீழே விழுந்துருக்குது. அப்படியே மண்டையில் அடிபட்டு. அப்படி நீங்கள் சொன்னீங்க. நான் அப்போ கேட்ட பக்கத்தில் நானும் இளவுக்கு போயிட்டு வந்தேனல்ல. இப்போ போயிட்டு வந்ததில் எப்படி தெரிஞ்சதுன்னா, இப்போ அந்த பொலி வந்து மேலே இருந்திருக்குது. சரி. இந்த ஆயா வந்து இப்படி குப்பரை விழுந்துட்டாங்க. குப்பரை விழுந்து அந்த இங்கிருந்து மண்டையில் நல்ல அடி, சரியான அடி. அடி விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு. சரி, இறந்துட்டாங்க. அந்த ஆயாவுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 80 வயசுக்கு மேலே இருந்தாலும் மாடு மேய்க்கிறது டெய்லி அவங்க மேய்ச்சிட்டு இருப்பாங்க. 2 நேரம் காலையில் மாலையில் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு பார்க்குறக்கு சங்கடமாக இருக்குது. இப்போ கஷ்டமாக இருக்குதுல்ல மனசுக்கு. ஒரு ஆத்தா பேசிகிட்டே இருப்பாங்க ரெகுலராக, அவங்க பேசலின்னா கஷ்டமாக இருக்குதுல்ல. ஆமாம், இப்போ இல்லைன்னா அதுக்கு என்ன அந்த மாதிரி நல்லா சாவுதான்னு விடு கீழே விழுந்து நல்லா சாவுதா அழுதுகிட்டா கிடக்குது. 82 வயசுக்கு மேலே நல்லா பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் வந்து காடு தோட்டமெல்லாம் அந்த அந்த ஆத்தா தான் அந்த காலத்துலேருந்து பார்த்து எல்லாம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. வீடு வாசல்லாம் சம்பாரிச்சு கடைசியில் சரி பாடுபட்டே தான் இருக்கிறாங்க, சும்மாவே இல்லை. அந்த மாதிரி சினிமாவுக்கே போனது இல்லையாமா? இன்னைக்கு தான் சொல்கிறாங்க. சினிமா கொட்டாய்க்கே போனதே இல்லையாமா? டிவியும் பார்க்காதாமா? டிவி பார்க்காத எனக்கு தெரியும். காலையில் வெறும் பழைய சோறு மட்டும், பழைய சோறு தயிர், அவ்வளோதான். மோர், தயிரும் கூட இல்லை, மோர் ஊற்றி 2 நேரம் அதான் கரைச்சி குடிப்பாங்க. ஆனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க. மோர் தான், பழைய சோறு மோர், 2 வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன்ல. அதுதான். அப்புறம் ஏதோ பலகாரம் வாங்கி கொடுத்தாங்கன்னா 1 2 சாப்பிடுவாங்க. நிறையா சாப்பிடாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது எப்படி பழைய சோத்துலேயே அந்த மாதிரி காலை தோட்டி அந்த மாதிரி அது மோர் தானாமா. மோரில் தான் காலை தோட்டியிருக்காங்க. அவங்க பால் கறக்குறாங்கல்ல, அந்த மோர் நிறையா இருக்குது. ஊற்றி அந்த மோரை தான் குடிச்சிருக்காங்க. ஆனால் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. இப்போது காலையில் ஒருக்கா மாடு மேய்க்கிறது, 4 மாடு மேய்ச்சிட்ருக்கு. சாயந்தரம் ஒருக்கா மாடு மேய்ச்சிட்ருப்பாங்க. 80 வயசு ஆச்சு. நாங்கள் போனப்பெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கிற பார்த்துட்டு. ஆனால் கஷ்டமல்ல, இந்த காடு பூரான்னு சுற்றிட்டு வேறு எதுவுமே தெரியாது. காட்டில் வேலை செய்யணும், அவ்வளோதான். அது தெரியாது. அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தாங்க. உலகமே தெரியாது. பார்க்காதாமா? அதான் பார்க்க பிடிக்காது. ஃபோன் பேச செய்யாது, அது இந்த ஹீட்டரெல்லாம் போட்டு தண்ணி காய வைக்க மாட்டாங்க. அந்த விறகடுப்புல தான் காய வச்சு குடிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் தந்தாங்க. அந்த அம்மா வயசுக்கு அந்த அம்மா அந்த வேலையை செஞ்சுட்டு அப்படியே அந்த மாட்டை அப்படியே இருந்து காலை தோட்டிட்டாங்க. ஆனால் இப்படி இப்போ நல்லா சாவுதா அழுந்திட்டு கிடந்தா கஷ்டமா இருக்கு. வரப்புல அதான் வயசானவங்க கொஞ்சம் பார்த்து நடக்கணும். மாடிப்படி ஏறுற போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏறி இறங்குறதெல்லாம் பார்த்து இறங்கணும். கொஞ்சம் அந்த மேடு பள்ளமாக இருந்திருக்குது. அந்த ஐயாவுக்கு தெரியல, ஆத்தாளுக்கு இல்லையா? வயசாயிடுச்சுல. அப்புறம் அப்படி இருக்கு. அவங்க வீட்டில் பக்குவமாக வச்சுருந்துருக்கணும். அந்த அம்மா பக்குவமாக தான் வச்சுருந்து. அந்த அம்மா சும்மா இருங்கன்னா கேட்குமா? கேட்காது. மாடு மேய்ச்சிட்டே தான் இருக்கு. அவங்க சரி அந்த அம்மா செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பக்கத்துலேயே நம்ம இதுக்கு பார்த்துட்டு கஷ்டமாக இன்னைக்கு போனால் பால் வாங்க போனால் அந்தளவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷமாவது பேசிகிட்டு வருவாங்க. இப்போ இல்லைங்கிறது போது கஷ்டமாக இருக்குது. இல்லை இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கே என்னால் முடியல. இப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி லேட்டாகி போட்டுட்ருக்கேன். நினச்சி பாருங்கள், கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து வயசானவங்க தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? சரியம்மா, புரிஞ்சுதுமா. எல்லாமே புரிஞ்சுது எனக்கு. நான் பக்குவமாக இருந்துக்கிறேன். நீங்களும் அதான் அசால்ட்டாக மேலே ஏறுறீங்க படி. உங்களுக்கு வயசாகலையா? 70 வயசாச்சுல்ல. படி ஏறுறது இறங்குறது ஒடியாடுறீங்க. படி மேலே ஏறுறீங்க இறங்குறேன். அதனால் இந்த படி மேலே உட்காந்துட்டு இன்றைக்கி பேசுகிறேன். அதெல்லாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சரி. இனிமேல் படியில் இல்லை, நீ வண்டியில் உட்காந்து பின்னாடி உட்காந்து வர வேண்டாம். நான் மட்டும் சும்மா முள்ள போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். என்ன நீங்கள் மட்டும் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஆனால் 2 பேரும் போய் எங்கேயோ பொழுதுன்னு கீழே விட்டுனேன். நீ முன்னாடி போயிட்டு. ஆமாம், நீங்கள் அந்தளவு ஸ்பீடாக ஒவ்வொரு தடவை ஓட்டுறது பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது. ஓகே, எப்போதே பயம் இல்லாமல் இருக்குது. எப்போவுமே அந்தளவுக்கு ஓட்டாமல் கொஞ்சம் மெதுவாக போக வேண்டியது தானே. சரி, உங்களுக்கு அரசு சொன்னால் மட்டும் அப்போ மட்டும் நல்லா ஏதோன்னா பேசுகிறீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு அவங்க பேசிட்டு போனாங்க. அதனால் அந்த எள்ளுருண்டை கேட்டால் சொன்னீங்கள்ல,
கேட்டிருந்தாங்கல்ல அதை மட்டும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்து நம்ம பேசினா மட்டும் இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் மற மாட்டேங்குது. உங்க கூட தான் 38 வருஷமா அழுதுகிட்டு இருக்கேன். பேசுனாங்களே பேசிட்டு போறவங்க அது பேசுறாங்க. அவங்க எல்லோருண்ட கேட்டாங்க எப்படி மூஞ்சி கொடுத்து பேசாம இருக்க முடியுமா? அவங்கள வழிய வந்து பேசணும். மூஞ்சி கொடுத்து பேசுறாங்கன்னு நான் எவ்வளவு அழகா பேசுறேன். பேசும்போது மட்டும் மனசுல 1008 கோளம் இருந்தாலும் அடுத்து பேசும்போது மட்டும் உங்களுக்கு கடுப்பாகும். உங்களுக்கு கடுப்பாது. அப்போ அவங்க எல்லாம் பேசும்போது எல்லோருண்ட இப்படி செஞ்சா நல்லா இருக்கு, அப்படி செஞ்சா நல்லா இருக்கு, எங்க வீட்டுல அப்படி செய்வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, எங்க அம்மா எல்லோரும் செஞ்சா நல்லா தான் இருக்கு. அப்ப நான் செஞ்சா நல்லா இருக்கா? நீ செய்யறது எதுவுமே நல்லா தான் இல்ல. இப்ப என்ன பண்றது இருக்கு கேட்டா வயசாகி போச்சுல்ல, அதெல்லாம் வாய்க்கு பிடிக்காம தான் இருக்கும் அப்படிங்கிற. நான் எல்லாம் சொன்னேன். எப்படி சொல்றேன்? உள்ளதான் சொல்றேன். இப்போ அவங்க வந்து எல்லோருண்டைக்கு வந்து எப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் அப்ப சொல்றீங்க, அப்ப நைஸா சொல்றீங்க. அதே நைஸா எங்கிட்ட கொஞ்சம் பேசினேன். உங்கள்கிட்ட நைஸா பேசிய காலம் போயிடுச்சு. வேண்டாம் சாமி.